ஃபோன் எடு. டே உன்னோட ஃபோனு தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. ரீதா அப்பாவோட ஃபோனை குடுறா. இதுல அம்மு டீச்சர் தானே? என்னாச்சு? எடுக்கல. டேய் டர்னிங் வரப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ, ஆமா சொல்லுங்க சார். குமுளி ஜங்ஷன் வரப்போகுது. சரி, நாங்க அங்க வெயிட் பண்றோம். என்னாச்சு டீச்சர்? ரீட்டாவோட பாட்டிக்கு ரொம்ப முடியலையா? மாமனாரோட ஃபோனு. கடுவாப்பாறையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே தங்கிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா பண்ண போதாதா? டேய், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா? ரொம்ப கூட்டம் இருக்க இடம் ஒன்றும் கிடையாது. அங்கே நம்மளை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க. இந்த பேக்கை எங்கேயாவது முதல்ல ஒளிச்சு வச்சிடணும். ஓகே? ரீட்டா, கவலைப்படாத. டூர் அடுத்த வாட்டியும் நம்ம போலாமே. அவங்க வர லேட் ஆகுமா? இல்ல, இப்ப வந்துருவாங்க. அப்படின்னா நம்ம வெளியில நிக்கலாம். வாங்க. வா. தாமஸ் சார் தான் சொல்லி அனுப்புனாரு. ரீதா, உனக்கு இவங்களை தெரியுமா? தெரியும். எப்படி போவீங்க? பைக்ல. பைக்லையா? டாக்ஸியில் தான். டாக்ஸியை கூப்பிட்றேன், இப்போயே கூப்பிட்றேன். டீச்சர், ரீதாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. போனை கட் பண்றாரு. இவனுங்க கூட எப்படி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறது? அவரு ஃபோன் பண்ணி சொன்னா தானே. நம்ம வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்கல்ல. உனக்கு இவங்களை நல்லா தெரியும்லம்மா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அண்ணனுங்க தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு நிமிஷம் இரு வரேன். வா. கொடு. இந்த பொண்ணையும் பையனையும் இந்த அட்ரஸில் கொண்டு போய் விடணும். உன் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி கொடு. வண்டி நம்பரும் சேர்த்து கொடு. பேரெல்லாம் இது எழுதிக்கோங்க. கொரியன் TN 599870. ஃபோன் நம்பர் வேணுமா? ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். 96 38 40 59 71. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மா, நீ கிளம்பு. ஜீப்ல ஏறுமா? சாரு, எனக்கு இந்த அட்ரஸ் தெரியுமே. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நம்ம தாமஸ் சாரோட பொண்ணு தானே. சின்ன வயசுல இருந்து பார்த்த பொண்ணு தானே. பீட்டர், எனக்கு நல்லா தெரியும் இந்த விலாசம். கடவுளே, நாங்க பயந்துட்டு இருந்தோம். இவளை எப்படி தனியா அனுப்புறதுன்னு நினைச்சோம். டீச்சர், லேட் ஆச்சுன்னா பிளான்லாம் கேட்டு போயிடும்.
ஓஹோ அப்படின்னா பிளான் எதுவும் தப்ப வேணாம். வா சீக்கிரம் போலாம். உங்க கூட பார்த்தமே அந்த பையன் தானே அது? பைக்ல உட்காந்தா பிளேன் ஓட்டுற மாதிரி நினப்பு. பறக்கிறான் பாரு. பாட்டிக்கு என்னமாச்சு? பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். நான் முன்னாடி உங்க அப்பாவுக்கு டிரைவரா இருக்கும்போது எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வந்தது இல்லம்மா. அவங்க சமைச்ச அந்த சாப்பாடோட சுவை இன்னும் என் நாக்கு நுனிலே இருக்கு. மறக்கவே முடியாதுமா. அதெல்லாம் ஒரு காலம். நானும் தாமஸ் சாரும் போகாத ஊரே இல்லைன்னா பாரு, எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். தாமஸ் சார் ரொம்ப நல்ல மனுஷமா, தெரியும்ல உங்களுக்கு அவரை. ரொம்ப இருட்டா இருக்கு. என்னது நல்லா இருக்குது? ஐயோ யாரு பண்ண வேலைடா இது? ஒன்றும் புரியலையே. உள்ளே உட்காந்தான்னு அர்த்தம். கொஞ்சம் இறங்கி வெளில வாங்க. இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைக்கலாம். வாங்க. எவன்டா அவன் கல்லை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு வச்சிருக்கான்? சே கடவுளே, கல் குவாரியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆளு எதுவும் பண்ண வேண்டாம்னு சபான் கிட்ட சொல்லு. போலீஸா? ராத்திரி நேரத்தில் என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை சார், வழியில் யாரோ கல்லை போட்டு வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க போற? நான் அந்த பொண்ணை கொண்டு போய் விட போகிறேன் சார். யார் இந்த பொண்ணு? உள்ள இருக்காங்க. வாங்க சார். சார் வாங்க. அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு உள்ள இருக்கு பாருங்க. வாங்கம்மா. அவங்கள வெளியில வர சொல்லு. சார் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சார். நீங்க ஒன்றும் சந்தேகம்லாம் பட வேண்டாம் சார். இறங்கி வா வெளியே. உங்க அப்பாவோட மொபைல் நம்பர் சொல்லு. 9895704104. லேண்ட்லைன் நம்பர் 0486922964. ஹலோ ஹலோ ஹலோ. ஃபோனை எடுக்கவே இல்லை. ச்சே, இது எத்தனாவது வாட்டி தொல்லை பண்ணிக்கிட்டு பெல் அடிக்குது நிக்குது. சார் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். உனக்கு தெரிஞ்ச பசங்க தான், எனக்கு புரியுது. ஆனா அது தெரிஞ்ச வேற யாராவது இருக்கணும்ல. சார் இந்த டீச்சர் நம்பருக்கு வேணா பேசுங்களேன். யாரு கால் பண்ணணும்னு நீ சொல்லாதடா. டீச்சர் நம்பர் தானே இது? ஆமாம் சார். அதான் என்னடா? ஹலோ ஹலோ,
இண்டோ அமெரிக்கன் ஸ்கூல் டீச்சரா? நான் குமுளி இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ரீதா தாமஸ்னு ஒரு பொண்ணு என் கஸ்டடியில் இருக்கா இப்போ. என்ன சார், என்னாச்சு? பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே வழியில் இந்த பொண்ணை பார்த்தோம். நீங்கள் தான் அந்த பொண்ணை அனுப்பிச்சிங்களா? ஆமா. என்ன வேற பிரச்சனை ஒன்றும் இல்லையே சார். குரியன்னு ஒரு டிரைவரோட ஜீப்பில் வந்திருக்காங்க. நாங்க டிரைவர் கிட்ட இருந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கியிருக்கோம் சார். அப்படியா? ஆமா, சொன்னேன்ல. சரி, ஓகே. இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார். நான் சொன்னேன்ல, இந்த கல் எடுக்க மட்டும் உதவி பண்ணினா ஒதுக்கி வையா. எல்லாரும் சேர்ந்து கல் எடுத்து போடுங்க. சார் செய்ய முடியும், நீ கூட செய்ப்போ. நானுமா என்ன கனகன. எனக்கு என்ன சந்தேகம் தான், இந்த போலீஸ்காரங்க தான் கல் எடுத்து போட்டிருப்பாங்களோ. இவங்களுக்கு ராத்திரியில் ரோந்து போடுறது தவிர வேற வேலை என்ன? நான் யாரு? அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. எதுக்காக தம்பி? நான் இங்கே இறங்கணும். ஐயோ, இந்த நேரத்தில் இறங்கணுமா? என்னம்மா சொல்கிறல்ல, வண்டி நிறுத்தியா? ஏன் தம்பி கத்துற? இரு நிறுத்துறேன். இப்போ வர. ராத்திரியில் என்ன தேடுறான்? என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சா? நான் வரல, நீங்கள் கொண்டு போய் விடுங்க போதும். அது எப்படிப்பா? அது நீ கிளம்பும் போது நீயும் வரேன் தானே கிளம்புன. இப்போ நான் மட்டும் எங்கே போனான் திருப்பி? அதனால இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது வழி தெரியும்ல. வழி தெரியும் தானே எங்ககிட்ட சொன்னீங்க. வழியெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், நீ ஏன் எங்கள் கூட வரமாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, போங்கண்ணா. நீங்கள் தெரிஞ்சாதான் போவீங்க. வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால ஏன் வரமாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். அது இல்லைண்ணா, எனக்கு வர்றதுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நீ வராமல் எப்படி? நான் வந்தால் தான் நீங்கள் போவீங்களா? அப்படி சொன்னா என்ன பண்ணுறது? நம்மள அங்கே ஒன்றா தானே ஏற்றி விட்டாங்க, ஒன்றா தானே போய் சேரணும். என்ன பேசுற நீ? நான் வந்தால் உங்கள் பிரச்சனை தீந்துருமா? அட கடவுளை, என்னப்பா நீ படுத்துற? நீ எதோ போய் தொலை போ, வேற வழி இல்லை. அது என்ன பாப்பா அந்த பையன் அப்படி பேசுகிறான்? இவனை என்ன பண்ணுறது? அட கடவுளே, ஏய் நடு காட்டுக்குள்ள நின்று என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? நீ இப்போ வரியா இல்லையா நீ? ஏ வாப்பா, ராத்திரி நேரத்தில் பிரச்சனை பண்ணுற. நான் தம்பி ஒரு அவசரத்துக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிற. கதை கெட்டுச்சு. என்னாச்சுண்ணா? அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்க்குறேன். பேட்ரி ஏதாவது டவுன் ஆகிருக்குமோ என்னவோ. ராத்திரி நேரத்தில் கழுத்து இருக்குது. என்ன இருக்கும்? இங்கே ஏதோ ஒரு தப்பு ஆகிற மாதிரி இருக்குது.
தம்பி ஜில்லுன்னு உள்ள உட்காந்துட்டு இருக்க, இறங்கி தள்ளுப்பா. தள்ளுனா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா இங்கேயே இருக்க வேண்டியதுதான். இறங்கி தள்ளுப்பா. என்னால அதெல்லாம் முடியாது ஆ? அண்ணா. டைம் இல்ல, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுல விட வேண்டாமா? அடைச்சா என்னடா இது பெரிய தலைவலி இறங்கு. இறங்குச்சு. ஒருவேளை ஆயில் கீழ் காலியா இருக்குமா? அண்ணா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். இரு நானும் வரேன். எப்படி? வாங்க, திரும்பி வரும்போது இது இங்க இருக்காது. 650 ரூபாப்பா. இங்க பாரு பாப்பா, தாமஸ் சார் கிட்ட நான் தான் கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லணும். அதாவது டிரைவர் கொரியன் சொன்னா தாமஸ் சாருக்கு நல்லா தெரியும், மாத்திராம சொல்லிடே. வண்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கொஞ்சம் இருக்குப்பா, நானும் வரேன். ஏய் கணுங்களா நில்லுங்க, நானும் உங்க கூட வரேன். இங்க பாருங்கப்பா. நானும் வரேன். வண்டி எப்படியும் ஸ்டார்ட் ஆக போறதில்ல. நைட் நானும் உங்க வீட்டில் தங்கிடுறேன். அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? இப்படி நின்று தானே இருந்தோம். வாங்க போறோம் வாங்க. நடுக்காட்டுல வண்டி வேற மக்கார் ஆயிடுச்சு. இங்க இருந்து என்ன பண்றது? வண்டி பழைய வண்டி தானே, ரோட்ல நின்னா கூட யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. வேகமா நடப்பா, டார்ச்ல வேற பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்குது. ஓ, இந்த ராத்திரி நேரத்துல யாரையாவது போன்ல? ஹலோ ஹலோ, நீங்க அவளை வீட்ல விட்டுட்டீங்களா? அதே தோ இப்போ விட்டுருவேன். அப்பா அம்மா யார்கிட்டயாவது சொல்லி விட்டுட்டு வந்துருங்க. சரிங்க, அப்படியே பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்கள வீட்டில் விட்டுட்டு நானும் ராத்திரி அங்கே தான் தங்க போகிறேங்க. ஏன்னா அந்த தாமஸ் சார் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் அவர்கிட்ட டிரைவராக கொஞ்ச நாள் வேலை பார்த்தேங்க. ஓகே ஓகே, அவளை அங்கே விட்டுட்டு கால் பண்ணுங்க. அப்புறம் வீட்டில் யார் இருக்காங்களோ ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க, அப்படியே பண்ணுறேன். நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரியான வீடுங்க அது. ஏன்னா ரொம்ப உறவு அதிகம். எங்கள் தாத்தா அவருடைய மாட்டு வண்டிக்கு தான் ஒரு காலத்தில் டிரைவராக வேலை செஞ்சாருங்களாம். அப்படியே அந்த 2 மாடுகளையும் ஹலோ ஹலோ வச்சிட்டாங்களா? நம்ம போகலாம் பிள்ளைங்களா? தாமஸ் சார், தாமஸ் சார் வீட்டில் இந்த திமிரு பிடிச்ச நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. யாருப்பா அது? புது நம்பராக இருக்கே. ஹலோ நாய், ஒன்றும் இல்லடி, இங்கே நாய் குலைக்குது. ஹலோ நாய்ங்க, நாய். ஓ அம்மாக்கு இப்போ எப்படி இருக்குடி? பரவாயில்லன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்களாம். நீ எல்லாருக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடு. உடம்பு முடியாமல் இருந்தாங்க, யாருக்குமே சொல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. முக்கியமான நேரத்தில் என் ஃபோன் வேற காணா போயிடுச்சு. எல்லார் ஃபோன் நம்பரும் அதில் தான் இருக்கு. கொஞ்ச நம்பர் நானும் எழுதி வச்சிருக்கேன். இந்த மொபைலில் பிரச்சனையே இதுதான். போச்சுன்னா எல்லாம் போயிடும். பிதாவே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமே. சொல்லுமா, போன் கட் ஆயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா ரெடியா இருக்கேன் தெரியுமா? நான் இங்க மலைப்பாதையில இருக்கேன்டி. ஒரு பொண்ணை கொண்டு போய் விட்டு வர வந்தேன். எங்க? சரியா கேட்கல. மலைப்பாதையில இருக்கேன், ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட வந்தேன். விட்டுட்டு திரும்பி வாங்க. இந்த ராத்திரி நேரத்துல விடுறதுக்காக போயிருக்காரு. உனக்கு புரியலையா? ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க விட வந்தேன். உங்களை பத்தி தெரியும். நான் எங்க வீட்டுக்கு போறேன். இந்த ராத்திரிலையா? எதுக்கு? பூஜை செய்யறதுக்கு.
சர்ச்சு பண்டிகைக்கு என்ன வீட்டுல கொண்டு போய் விடுற நீங்க சொல்லிருந்தீங்கல்ல. என்ன யாராச்சும் கொண்டு போய் விடுவாங்களான்னு நானும் பாக்குறேன். நான் சொல்றத கேளு. எவ்வளவு சொன்னாலும் ராத்திரி வண்டி எடுத்துட்டு தானே போனீங்க. என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இன்னைக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போவீங்களா? இங்க பாரு, நான் எப்படியாவது அங்க வந்து சேர்றேன். என்னால தாங்க முடியல. பாத்துக்கிட்டே இரு. நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சாக போறேன் பாருங்க. நீ தேவையில்லாம பிரச்சனை ஒண்ணும் பண்ணாத. நான் வந்துறேன், இரு சொன்ன கேளு. நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். நான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, பேசாம இருடா. வேணு. அட கடவுளே, எல்லாம் என் தலைவிதி. யார் பாது? நாசமா போறோம்ல. யோ, நீ என்னையா பேசுற? செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஒன்னும் அவசரப்படுறாத. நான் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேன். யோ, நீ என்னையா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை வீட்ல விட்டுட்டியா இல்லையா? பொண்ணா? யோ, அந்த பொண்ணை வீட்ல கொண்டு போய் விட்டுட்டியா இல்லையா? விட்டுட்டேங்க. இல்ல விடல. விடலையா? அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடுறதுக்கு தான் போனேன். ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? விட்டுறேன். இங்க பாருங்க டீச்சர், விட்டுறேன். உடனே விட்டுறேன். விட்டுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னாச்சு? அவன் இன்னும் அவளை வீட்ல விடல. ஏங்க ஏங்க கட் பண்ணிட்டாங்களா? ஆட கடவுளே, எல்லாம் என் தலை விதி. இப்படி வந்து சொதப்புதே. என்னடா இது, கிழங்கு சொல்லி வச்சிருக்கான். யார் வேலையா இருக்கும்? சரி, இதோ வந்துடுறேன். கொஞ்சம் காத்துருங்க. இதுக்கு ரெண்டு எங்க வண்டியில? ஐயோ, ஒரு எட்டு போய் பாருங்க. இந்த நாய்ங்க வேற தூங்க விட மாட்டேங்குதுங்க. என்னன்னு பார்த்துட்டு வரேன். சார், தாமஸ் சார். யார் அது? நான் தான் சார், கொரியன். என்னடா இது பாதி ராத்திரியில வந்து? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கதவு தரங்க. அப்படியா? சார், கொஞ்சம் வேகமா வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்னடா முக்கியமான விஷயம் இந்த ராத்திரியில? ஹலோ, என்னங்க? அம்மா தவறிச்சிங்க.